அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். இறைவா, முடியை மழித்து கொள்பவர்களை நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். உடனே தோழர்கள் முடியை குறைத்து கொள்பவர்களையும் என்று நினைவூட்ட, இரண்டாவது முறையும் இறைவா, முடியை மழித்து கொள்பவர்களை நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். மூன்றாவது முறையாக இவ்வாறு பிரார்த்தனை செய்த பொழுது தோழர்கள் முடியை குறைத்து கொள்பவர்களையும் என்று கூறிய பொழுது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, முடியை குறைத்து கொள்பவர்களையும் நீ மன்னிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1728. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஹ்ராமிலிருந்து வெளியேறக்கூடியவர்கள் தலையை மழித்து கொள்ள வேண்டுமா அல்லது முடியை குறைத்து கொள்ள வேண்டுமா என்ற கேள்வி தொடர்ந்து கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதாவது, தலையில் உள்ள முடிகளை முழுவதுமாக வழித்துவிட வேண்டுமா அல்லது ஓரளவு குறைத்து கொண்டால் மட்டும் போதுமா என்பதே மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம். இது குறித்து இந்த ஹதீஸ் மிக தெளிவாக விளக்குகிறது. முதலில் 2 முறை யார் முடியை முழுமையாக மழித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். மூன்றாவது முறையாக மழித்து கொள்பவர்களுக்கும் குறைத்து கொள்பவர்களுக்கும் இறைவா, நீ மன்னிப்பு வழங்கு என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இதிலிருந்து மழித்து கொள்வது சிறந்தது, குறைத்து கொள்வது அனுமதிக்கப்பட்டது என்று புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. அல்லது 2 சாராருக்கும் மன்னிப்பு வேண்டி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருப்பதால் மழித்து கொள்வது குறைத்து கொள்வது இரண்டிற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு அல்லாஹுவின் தூதர் காட்டிய வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய வாய்ப்பை தருவானாக. அதற்காக நாமும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.